ஜாலியா இருக்க. ஏன்டா பொறாமப்படுறீங்க? அது ரோலு. சரியா? உனக்கு ஒரு ரோல் இருக்கு. நீ ஆஃபீஸ்க்குள்ள இருந்து வேலை செய்யணும். எனக்கு ஒரு ரோல். நான் வெளிய போயிட்டு படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ நீ சொல்லணும். ஜாலியா இருக்கப்பா. என்னப்பா பண்றது? என் ரோல் அப்படிப்பா. நீ ஜாலியா இருக்கிற மாரி இருந்தா, நீ வந்து ரிவ்யூவர் ஆவுப்பா. சரி விடு. என்ன படத்துக்கு தான் போன அப்படி? என்ன படம்னா, நம்ம விஷ்ணு விஷால். பார்த்தா அவருக்கு வந்து கடைசியா என்ன படம் ரிலீஸ் ஆனது? நம்ம ரஜினி சார் கூட லால் சலாம் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா, ஆரியன் அப்படின்னு ஒரு படம். அவர் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவரு தான் புரொடியூசர் படத்துக்குமே. ம். ஸோ அந்த படத்துக்கு தான் நான் வந்து போயிட்டு வந்தேன் நானு. அதுக்கான ரிவ்யூ தான் இப்ப நம்ம உட்காந்துட்டுருக்கோம். ஓகே. யார் யாரெல்லாம் படத்துல நடிச்சிருக்காங்க? ஹீரோ விஷ்ணு விஷால் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம செல்வராகவன் சார் நம்ம எல்லாருக்கும் புடிச்ச ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவரு நடிச்சிருக்காரு. பார்த்தேன். நானும் பார்த்தேன். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பார்த்தேன். ஆ ஸ்ரத்தா ஸ்ரீநாத். ஸோ அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாரி நெறைய கேஸ்டிங்லாம் நெறைய இருக்கு. இப்ப அடுத்து படத்தோட கதை என்ன அப்டின்னா முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு என்னன்னா, இப்ப நான் இந்த இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே. பார்க்கும்போது எனக்கு இந்த ராட்சசனோட ஃபீலே இருக்கு. படத்த ஃபுல்லா அந்த ட்ரெய்லர் ஃபுல்லா பார்க்குற வரைக்கும், என்னடா இது ராட்சசன் தானா? ராட்சசன் 2னே வச்சிருக்கலாமே அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆமா, எனக்கு. ஆமா. கண்டிப்பா. நானும் அந்த படத்த பார்க்கிறப்பவும் சரி, இன்ஃபாக்ட் அந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ல கூட நீ நெறைய போய் செக் பண்ணி பாரு. ம். ராட்சசன் 2 ஒரு ராட்சசனோட சாயல் இருக்குங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நான் படம் பார்க்கிறப்ப யோசிச்சேன்னா, விஷ்ணு விஷால் வந்து ராட்சசனுக்கு அடுத்து பண்ண ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ அப்ப நமக்கு என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கும், ராட்சசன் வேற சூப்பர் டூப்பர் ஹிட். நம்மள பயங்கரமா என்கேஜ் பண்ண படம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு அந்த சாயல் தோணுது அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சில சாயல்லாம் இருக்கு. ஆ எனக்கு முதல் சாயலா வந்த விஷயம் என்னன்னா, ராட்சசன் பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஒரு சைக்கோபாத் படம். ஆமா. கிறிஸ்டோபர்ன்ற கேரக்டர் வந்து சைக்கோபாத்தாவே இருந்து பண்ண யாஹ்! கேரக்டரா ஆ. இருக்கும். அதே மாரி இதுலயும் ஏதோ ஒரு சைக்கோபாத் கதைய வச்சே மையப்படுத்தி கொண்டு போயிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன கதைக்களமா இது வந்து நகர்ந்துட்டு இருக்கு? ஒரு ரைட்டர். ரைட்டர் யாருன்னா, நம்ம செல்வராகவன் சார் படத்துல வந்து ஒரு ரைட்டரா இருக்காரு. அவரு என்னன்னா, ஒரு ஒரு தோத்து போன ரைட்டர்ங்கிற மாரி ம். சொல்லலாம். நல்ல டேலண்ட் இருந்து வெளிய வர முடியாத ஒரு 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 ரைட்டரா இருக்கிறாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஒரு 5 கொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கொலைய எப்படி போலீஸ் தடுக்க போறாங்க? போலீஸ் ஆஃப்கோர்ஸ் யாரா இருப்பாங்க? நம்ம ஹீரோவா தான் ம். இருப்பாரு. நம்ம விஷ்ணு விஷாலா தான் இருப்பாரு. அவரு எப்படி இந்த கொலைய தடுக்கிறாரு? அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதுல சூப்பரான ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஒரு என்கேஜிங்கான ஒரு "ஏய்! இது எப்புட்றா நடக்குது?" அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொலைய பண்ண போறது நம்ம செல்வராகவன் சார். ஃபர்ஸ்ட்டே இறந்துருவாரு. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஃபர்ஸ்ட் கொலையா அவரு இறந்துருவாரு. நீ நெறைய ஸ்பாய்லர் பண்றியோன்னு எனக்கு தோணுது. ஸ்பாய்லர்ங்கிறத விட இது மூலியமா ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆவாங்க. "ஏய்! இது எப்புட்றா நடக்கும்?" அப்படின்னு ஒரு எக்ஸைட் ஆவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான விஷயமா இருக்கலாம். மேபி ஸ்பாய்லரா கூட இருக்கலாம். கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. ஒருத்தன் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் தான் ஃபர்ஸ்ட்டே செத்து போறான். செத்து போனவன் எப்படி அடுத்த 5 கொலைய பண்ண போறான்? எப்படி அவன் டாஸ்க்கா குடுக்குறான் போலீஸ் கிட்ட? இப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இது பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு புக்ல வர ஒரு நாவல் தன்மையா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஒன் லைனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்திலேயே இது வந்து முடிஞ்சிருது. ஐ மீன் கதைக்குள்ள போயர்றாங்க. பார்க்குறப்போ நமக்கு வந்து எக்ஸைட்டா இருக்கு. "ஏய், இது எப்படி நடக்க போகுது? பார்க்கலாம்" அப்படின்ட்டு. கிளைமாக்ஸ சொல்லிர்றாங்க முன்னாடியே. நான் தான் கொலை ம், பண்ண போறேன்னு. ம். எக்ஸிகியூஷன் என்ன? இதுதான் படத்தோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லலாம். படத்தோட ஓவரால் நான் கதை. கூட ட்ரெய்லர் பார்க்கும்போது, செல்வராகவன் வந்து லாஸ்ட் பிட் ஒரே ஒரு ஒரு 10 செகண்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஆமா. படத்துல என்ன என்ன ரோல் பண்றாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆ. நீ சொல்றத பார்த்தா படம் ஃபுல்லா அவர் தான் போலயே! படம் ஃபுல்லா அவரோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நெறைய விஷயம் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து படத்துல ரைட்டர் வேறயா. ஸோ இந்த நாவல் தன்மையும் படத்துல வந்து நெறையவே இருக்கும். ஸோ ஒரு ரைட்டிங் வைஸா பார்த்தா, நம்ம செல்வராகவன் சாரோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு படத்துல. நான் வந்து ரொம்ப நெறைய என்ஜாய் பண்ணேன். ஏய்! இவரு இப்படிலாம் பண்றாரே, இப்படிலாம் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஹீரோக்கு வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவர ம். எப்புட்றா இவரு அட்டாக் பண்ண போறாரு? இவரு எப்புட்றா இவரு குடுக்குற டாஸ்க்லாம் எப்படி சரி பண்ண போறாரு? எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, செல்வராகவன் இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டாகனிஸ்ட்டாவே அவரோட பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? ஆஃப் கோர்ஸ் ஆக்டிங்க பத்தி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவரு ஒரு டைரக்டர் இல்லையா? ஒரு விஷயம் கரெக்ட்டா இருந்தா தான், அந்த ஒரு ஆக்டிங் வந்து அவர் எடுத்துக்குவாரு ம். அப்படிங்கிற விஷயம் இருக்கப்போ, இப்ப அவரு ஆக்டிங்காவே பண்ணிட்டு இருக்காரு. நெறைய படத்துல வந்து ஆக்டரா இருக்காரு. ஸோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, அத வந்து ரொம்ப கரெக்ட்டா உணர்ந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அந்த படத்துல. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டகனிஸ்ட். சூப்பர்ப்பா! வில்லனாவும் இவரு வந்து சூப்பரா கலக்குறாரு அப்படிங்கிற மாரி, அந்த அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சொன்ன வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கத. பாசிட்டிவ் என்ன? படத்தோட பாசிட்டிவ்னா நான் முன்ன சொன்ன மாரி. கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. படம் வந்து ஒரு 20 நிமிஷத்திலேயே அந்த கதைக்குள்ள போயறதுனால, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில வந்துரும். இவன் செத்தர்றான். ஆனா ஒரு டாஸ்க் குடுக்குறான். இது எப்படி வந்து இந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்க போறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நடக்குமா? அப்படின்னு நமக்கு பார்க்க தோணுது. இவன் தான் செத்துட்டானே! இவன் அடுத்தடுத்து சொல்லப்போற கொலையெல்லாம் நடக்குமாங்கிறதே ம். நமக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஆயிடுது. ஸோ அந்த வகையில கதையா இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்.
கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ரைட்டர் யார் அப்படின்னா, எஃப்ஐஆர் படம் இருக்குது இல்லையா, ஆமா. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வந்து ரைட்டர். ஆரியன் படத்தோட டைரக்டர் வந்து கே பிரவீன். இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின கதை. ஸோ அவர் ஆல்ரெடி எஃப்ஐஆர்னு ஒரு படம் சூப்பராக இருக்கும். அந்த படமும் நம்ம விஷ்ணு விஷால் பண்ண படம் ஆமா தான். ஆமா. அதோட ரைட்டர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு படம் பண்ணுறப்போ எப்படி இருக்கும், அந்த படம் தான் இந்த ஆரியன். அப்போ ஸ்கிரிப்ட் வைஸாகவும் சரி, ஒரு ஸ்டோரி வைஸாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பெரிய படத்தோட கம்பைன் இருக்கு. கம்பைன் இருக்கு கண்டிப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கே பிரவீன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட அசிஸ்டன்ட் இவரு. அப்போ அவர் எந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாரு, ஒரு கிரைம் த்ரில்லர் தான் எடுத்திருந்தாலுமே நிறைய ஃப்ரேம்லாம் வந்து சூப்பரா இருக்கு. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் வைஸா பாக்குறப்போ செல்வராகவன் சார் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி இவர் இதெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்த கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத். பெரிய ரோல் இல்ல, பட் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்படி இருக்கப்போ அவங்களும் அவங்க கேரக்டர் உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ட்விஸ்ட் ரிவீல் பண்ற சீன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான காட்சியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கடைசியாக நம்ம யாரை பற்றி பேசுறோம்னா நம்ம விஷ்ணு விஷால் சார். அவரோட கெரியரில் நான் முன்ன சொன்ன மாதிரி லால் சலாம்க்கு அடுத்து ரிலீஸ் ஆயிருக்க படம் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ முன்னே கேட்ட மாதிரி ராட்சசனோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே விழுந்திருந்தது. அவர் ராட்சசன் மாதிரி ஒரு சூப்பர் படம் கொடுத்துட்டாரு. அடுத்து ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. ராட்சசன் 2 வரப்போகுது. அந்த மாதிரியே நான் முன்ன சொன்ன மாதிரி கமெண்ட்லாம் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான டாக்கும் இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, கெரியர்ல ஒரு நல்ல படமா ஒரு டீசென்ட்டான ஹிட்டா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ராட்சசன் அளவுக்கு இருக்கா, ராட்சசன் அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராட்சசன்ல நிறைய விஷயம் ஓகேயா இருந்தது, அதெல்லாம் இதுல கொஞ்சம் கம்மியா இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. ஆக்டிங் வைஸாவும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸாவும் சரி, ஒரு என்கேஜிங்கான விஷயமா சரி, கொஞ்சம் எனக்கு கம்மியாப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிவிஎம்மோட அசிஸ்டன்ட் தானே சொன்னேன் அவரு, இந்த படத்தோட டைரக்டர். நம்ம டைரக்டர் ஜிவிஎம் பொதுவாக எந்த படம் எடுத்தாலும் அவரோட லவ்லாம் ஒரு மாதிரி கசஞ்சு வச்சிருப்பாரு. இந்த படத்துல எப்படி இருக்கு என்னன்னா, நம்ம விஷ்ணு விஷால் இருக்கு இல்லையா, அவருக்கும் படத்தோட ஹீரோயின் யாரு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தானே? ஆமா அவங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத். ஆனா மேரேஜ் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கூட. அவங்க யாருன்னா, இல்லப்பா ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க, ஆனா அவங்க ஹீரோயின் இல்ல. அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. பட் விஷ்ணு விஷாலுக்கு பேரு வேற. யாருன்னா நம்ம மானசா சௌத்ரி, அவங்க தான் ஹீரோயின். அதாவது பேரு விஷ்ணு விஷாலுக்கு அவங்க தான் பேரு. மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் என்னன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் கேட்பாங்க. அந்த டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற டைம்ல சில ரொமான்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அவங்களுக்கு இவங்க கேர் பண்றது, இவங்களுக்கு அவங்க கேர் பண்றது, அந்த மாதிரி சீன்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்குது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, பட் ஆனா டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் வேணும். இவர் வந்து ரொம்ப ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருக்காரு நம்ம விஷ்ணு விஷால். எல்லாமே சும்மா வேலைக்குன்னு போயிட்டே இருக்கிறாரு. எனக்குன்னு பர்சனலா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு டிவோர்ஸ், அதுக்காக டிவோர்ஸ் கேட்பாங்க. அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. பட் கதைக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பா தேவையில்லை. அதெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணி இருந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு படம் கமர்ஷியல் எலமெண்ட் கொஞ்சம் பியூட்டியாக இருக்கணும், ஒரு அழகையிலாக இருக்கணும். நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி ஜிவிஎம்மோட ஸ்டாண்டர்டு. ஸோ அந்த சாயல் தவிர்க்க முடியாது. கதைக்காக வச்சிருக்காங்க. பட் கதையோட பார்க்குறப்போ தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான். அண்டு அந்த மானசா சொன்னாலே அந்த பேர் கேரக்டர் அவங்களுக்கு பெருசாக கதைக்குள்ளே வராங்கனாலும் கதைக்குள்ளேயும் பெருசாக அவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தான் வந்து கதைக்கு உள்ளே வராங்க. மற்றபடி பார்க்குறப்போ அடுத்த பாசிட்டிவ் என்ன? சரி, பாசிட்டிவ் போதும்பா. நெகட்டிவ் வா. நீ முன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னன்னா ராட்சசன் படத்தை சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த படம் பார்க்குற எல்லாருமே அண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம் வச்சு தான் ப்ரொமோட் பண்ணாங்க நிறைய இடத்துல. இது வந்து ராட்சசன் மாதிரி இருக்கும், ராட்சசன் அடுத்து நான் பண்ணுற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொன்னாங்க. அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன தோணும், ராட்சசனை பீட் பண்ணுமா இந்த படம், அட்லீஸ்ட் ராட்சசன் லெவலில் இருக்குமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் இல்லையா. அப்படி பார்க்குறப்போ கேரக்டர் வைஸாக நம்ம எடுத்துக்கலாம். விஷ்ணு விஷாலோட ரோல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோல், இதுலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோல். பட் அந்த ஒரு போலீஸ் ரோலோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது இதில் ராட்சசன் படத்தில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக இருக்கிறாரோ. புரியுது. அதாவது ராட்சசன் பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி ட்ராவலோடையே சுற்றிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவர் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையிலேயே இருப்பாரு. போலீஸ் வேலை வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலா தான் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. கண்டிப்பா அந்த போலீஸ் ரோலோட பெருசா அவர் கனெக்ட் ஆயிருக்க மாட்டாரு. பட் இந்த படத்தை அந்த விஷயம் அதுல ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு போலீஸா வந்து நம்ம விஷ்ணு விஷால இதுல பொருத்தி பார்க்க முடியல. கொஞ்சம் என்னப்பா இது அவேவா இருக்கோ, ஒத்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் பார்க்க ஓகே, பட்
நிறைய இடத்துல வந்து அவரோட பிசிக் அது நல்லா இருக்கும்ல ஆக்சுவலி. ஃபிசிக் வைஸாவோ ட்ரெஸ்ஸிங் வைஸாவோ காஸ்டியூம்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. பட் என்னவோ கொஞ்சம் இல்லைப்பா, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான போலீஸாக இவரை பார்க்க முடியலப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் தோணுச்சு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிரைம் த்ரில்லர் படம் தானே, இதுக்கு எதுக்கு பறந்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் வருது. ஏன் ராட்சசன் படத்தில் அதெல்லாம் இல்லை, ரொம்ப கிரவுண்டடாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வரப்போ கொஞ்சம் கமர்ஷியலாக சில விஷயம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் அவைவாக இருக்குது. கதை சூப்பரான கதை, பட் இந்த மாதிரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி லவ்வும் பெருசாக தேவையில்லாத விஷயம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாங்கிறப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி, அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன் வச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஓகேவா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாமோ, இந்த சின்ன சின்ன சீக்வன்ஸ்லாம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாமோ, இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறேன்னா, எங்கேயாவது லேக் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா? எக்ஸாக்டாக என்ன லேக்னா இந்த 2 விஷயம் லேகு. இன்னொன்று சில ட்விஸ்டெல்லாம் சூப்பராக ஓகே ஆகுது, பட் சில இடத்துலாம் இது அடுத்து இதப்பா நடக்க போகுதுன்னு நம்மளால் யூகிக்க முடியுது. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு அது இருக்கக்கூடாது, பட் இந்த படத்தில் வந்து நம்மளால் இங்கே ஒரு விஷயம் நடக்குதா, அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்க முடியுது. அண்ட் அதுதான் அங்கேயும் நடக்குது. அப்படி இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெடிக்ஷன் முன்னாடியே நம்மளுக்கு வந்துடுது, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் முன்ன சொன்ன மாதிரி சில ட்விஸ்டெல்லாம் சூப்பராக ஓகே ஆகுது, சில இடத்துல கொஞ்சம் இந்த லேகுன்னு கூட கரெக்டாக சொல்லாமல் தெரில. ஸோ இந்த மாதிரியான விஷயமும் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு பட்டுது. அண்டு மூணாவது நெகட்டிவ் செல்வராகவன் சாரோட கேரக்டர் ஆண்டகனிஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரு சில விஷயம்லாம் பண்ணுறாரு, அது பார்க்க நல்லா இருக்குது. பட் அவரோட கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம்லாம் எப்படி அவரால் பண்ண முடியுது அப்படின்னு சில கொஸ்டினாக எழுது. இந்த ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவர் எப்படி பண்ணுறாரு? ஏன்னா அவரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீடை தான் கட்டுறாங்க, பட் அவர் பண்ணுற விஷயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக, திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய விஷயத்தை ஹேக் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா சிட்டியில் இருக்க எல்லா டிவிலையும் இவரோட வீடியோ வருது. இதெல்லாம் இவர் எப்படி பண்ணுறாரு? அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி ஏதாவது ஒரு சீனாவது வச்சிருக்கலாம். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரியான சீன் கூட இல்லை, பட் இங்கே வந்து இவர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாருங்கிறது, இது எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. மற்றபடி அவரோட கேரக்டர் வைஸாக எல்லாமே ஓகே, பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமோ, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் தோணுச்சு. அண்ட் தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, இதெல்லாம் எதுக்குப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இது சும்மா பார்த்தாவே புரியுதேப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் இவங்க வந்து போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி கதைக்கு முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல டவுட் வரக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பட் அங்கே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு பார்க்குறப்போ இந்த படம் ஓவராலாக ஒரு ஓகேவான படம். அண்டு இன்னொரு நெகட்டிவாக படத்தோட கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னா, இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, நல்லா இல்லை அப்படின்னு நம்மளால் இல்லைப்பா குத்து மதிப்பா நீ பாட்டுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு இருக்காது. பொதுவாக ஒரு ஃப்ளோவில் வரலாம், ஸ்பாயிலர் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, பட் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க, திடீர்னு அவேவாக போய் வேற ஒரு கருத்தை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நல்ல கிளைமேக்ஸ், நல்ல கருத்து, அந்த கருத்து ஓவராலாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகியிருந்தால் தான் நமக்கு அந்த கருத்து ஓகே ஆகும். வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேச வந்துட்டு திடீர்னு இது நான் இதெல்லாம் ஏந்திரமா சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறப்போ என்னப்பா இப்போ இந்த ரோல் ப்ளே பண்ணுறதுலாம் வந்து கதையாக நீ சொல்கிறல, இப்போ ஒரு லெவலில் போயிட்டுருக்கு, திடீர்னு வேற ஒரு பிரச்சனைக்காக போகிறோம். இது வந்து செல்வராகவனோட கதை. எக்ஸாக்ட், ஆமாம், செல்வராகவன் தான். என்னன்னா அஃப்கோர்ஸ் இந்த கொலையெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு ஒரு ரிவீல் ஆகிற இடத்துல இதுக்கு தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்லாலன்ட்டு இல்லை, அது நல்லா இருக்குது, பட் இல்லைப்பா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைக்காடா கொன்னேன். எக்ஸாக்டாக உன் கொஷின் ரொம்ப கரெக்டான கொஷின். இது படம் பார்க்குறப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்காடா கொன்னேன் அப்படிங்கிறத விட இதுக்கு ஏன்டா கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் கண்டிப்பாக நான் ஸ்பாய்லர் பண்ணிடுவேன். டெக்னிக்கல் டீமா இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? டெக்னிக்கலாக நான் 100 மார்க் கொடுப்பேன். மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும். மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரான் போட்டிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் போடணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சீன் ஒன்று வரும், அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து ரிவீல் பண்ணுவார் சில விஷயத்தை, அந்த இடத்துக்குலாம் சூப்பரான ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாரு. அண்டு படத்தில் ஓவராலாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் வந்து எலவேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். எலவேட்டுங்கிற விஷயம் பார்க்குறப்போ
சீனாவும் நல்லா இருக்கு, மியூசிக் வருது 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 வாவ் போடு பேங்கர் அந்த அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த த்ரில்லிங் சீனையே இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ற மாதிரி. எலவேட் பண்ற மாதிரியான சீன்லாம் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியான பிஜிஎமும் நம்ம ஜிப்ரான் போட்டிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நம்ம ஜிப்ரானுக்கு. அண்ட் எடிட்டிங் வைஸா பார்க்குறப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி சில சீன்லாம் கட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டெக்னிக்கலாக பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். நிறைய விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய ஒரு சாங்கோட ஒரு மாண்டேஜ் லைட் அது வந்து நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா லைட்டிங் டோன் பார்ப்போங்க சில பேர். அந்த லைட்டிங் அது இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட லைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ ராட்சசன் நீங்கள் நம்ம கம்பேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது ராட்சசனை பற்றி தான். ராட்சசன் சொல்லும் போது அதோட லைட்டிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த டோன் தான் இதுலேயும் இருக்கா இல்லை வேற டோனில் இருக்கா? இல்லை, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஜிவிஎம்மோட அசிஸ்டன்ட், அதனால அந்த ஒரு ஏஸ்தட்டிக் கலர் டோனு எல்லாம் ஓகே. அண்ட் படத்தோட சில முக்கியமான சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நடக்குது. ரொம்ப சூப்பராக அதெல்லாம் காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த ஏரியல் வியூவாக இருக்கட்டும், ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவலாக நல்லா இருக்குது படம். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கப்போ சினிமாட்டோகிராஃபரும் ரொம்ப பர்ஃபெக்டாக அவரோட ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரே வார்த்தையில் சொன்னேன் இல்லையா, டெக்னிக்கலாக இந்த படம் நான் வந்து நிச்சயமாக 100 மார்க் கொடுப்பேன். அண்டு ஸ்டோரி வைஸாகவும் நான் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேல மட்டும் சின்ன சின்ன லேக் இருக்குது. மற்றபடி இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நான் ஃப்ரீயாக ஒரு படம் ஒன்று பார்க்கணும், ரிலாக்ஸாக ஒரு படம் ஒன்று பார்க்கணும், என்னை வந்து நிறைய எக்ஸைட் பண்ணணும், இந்த படம் நிறைய ட்விஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து போவாங்க இல்லையா நம்ம கேமராமேன் மாதிரி, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். நான் இப்போ தேட்டருக்கு கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். 100% நான் சொல்கிறேன், படம் கண்டிப்பாக ஒர்த்து. ராட்சசன் அளவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு போனோம்பா அப்படின்னு போகாதீங்க. அதாவது ராட்சசன் ஹிட்டு, அதை விட்டுருங்க. இதை வேற ஒரு படமாக பார்க்குறப்ப நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியன் படத்தோட ரிவ்யூ. இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நாங்களும் இன்னொரு டைம் தேட்டரில் போய் பார்த்துட்டு பார்ப்போம்.